single day. I'm gonna make something great. That's my. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிளாம் கேர்ள். டுடே என்ன நம்ம சேனலில் ரெசிபி பார்க்க போகிறோன்னு டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் டெய்லி மார்னிங் அண்ட் நைட்டும் உங்களோட சட்னி ரொட்டீனில் இந்த சட்னியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வல்லாரை கீரை சட்னி தான். நீங்கள் கீரை பொரியல் துவையலும் சாப்பிட்ருப்பீங்க. வாங்க சட்னி எப்படி செய்து பார்க்க. வல்லாரை கீரைன்னு பேர் சொன்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதாங்க இந்த கீரையோட ஸ்பெஷல். ஒரு கீரையிலையும் ஒரு தன்மை இருக்குங்க. அதே மாதிரி இந்த வல்லாரை கீரைனாலே மெமரி பவர் வந்து நம்ம பூஸ்டப் பண்ணுறது. இப்போ வந்து எக்ஸாம் டைம்ஸ் இருக்கிறதுனால உங்களோட கிட்ஸ்க்கு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த கீரை சட்னியோ இல்லை கீரை பொரியலை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்க படித்தது எதையும் மறக்க மாட்டாங்க, எக்ஸாம்லேயும் நல்லா எழுதுவாங்க. இப்போது இந்த கீரையோட அடுத்த நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இரும்பு சத்து இருக்குது, விட்டமின் B1 B2 இருக்குது, விட்டமின் C இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ் வராமல் ப்ரிவெண்ட் ஆகும். இந்த கீரையை வந்து வெறும் கீரையை நீங்கள் வந்து வாஷ் பண்ணி மார்னிங் அண்ட் ஈவினிங் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் பல்ல இருக்க அந்த எல்லோ ஸ்ட்ரெயின் கரைகளாக வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி ரெடி பண்ண ரொம்ப 3 இன்க்ரீடியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. நான் வந்து கோகோனட் எடுத்திருக்கேன், க்ரீன் சில்லி பெரிய சில்லி, அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் வந்து நான் ஜீரா எடுத்திருக்கேன். நான் பேனில் வந்து 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நான் நல்லெண்ணெயில் தான் இது ஃப்ரை பண்ண போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரா வந்து நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் க்ரீன் சில்லிஸ் வந்து ஒரு பெரிய க்ரீன் சில்லி எடுத்துருக்கனால அதை நான் கட் பண்ணி நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ க்ரீன் சில்லி நல்லா ஃப்ரை ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. நீங்கள் வந்து தொடர்ந்து இது சாப்பிடுவீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. குழந்தைங்க வந்து கீரைனாலே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் சட்னியாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதுவும் இந்த எக்ஸாம் டைம் அப்போது இது ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்னி சாப்பிட்றதுனால. இப்போ கோகோனட் வந்து நல்லா ப்ரௌனாக குக் ஆகணும். இங்கே ரொம்ப ஆயில் விடணும் அவசியம் இல்லை, லைட் ஆயிலே நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நான் கீரை வந்து இவ்வளோ போட்டிருக்கேன், ஆனால் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்பவே கம்மியாக சுருங்கிடும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நீங்கள் ஆற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மள கிரைண்ட் பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரைண்ட் பண்ணி எடுத்ததும் வல்லாரை கீரை சட்னி வந்து க்ரீனியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். உங்களோட சட்னி ரொட்டீனில் இந்த வல்லாரை கீரை சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங். பை பாய்.